tidbits on Tirupavai Pasuram 29. சிற்றஞ்சிறுகாலே வந்துண்டை சேவித்து உன் பொற்றாமர அடியே போற்றும் பொருட்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே வளங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாமா செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். 1 2 3 4 5 என்னம்மா திருப்பாவையில மொத்தம் எத்தனை பாசுரம் எழுதிட்டு இருக்கேன்? அதெல்லாம் இல்ல, எனக்கும் தெரியும் இன்னைக்கு சாத்துமுறை பாசுரம்னு. அது இல்ல, அதுல எற்றைக்கும் 7 பிறவிக்கும் சொல்லியிருக்காளா, நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காளோன்னு யோசிச்சேன். 7 பிறவிக்கும் நம்மளுக்குடைய கணவன் மனைவி பந்தம் என்னைக்கும் தொடரும் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்காளா? இந்த பாசுரத்தையும் தப்பாதான் புரிஞ்சுட்டு இருக்காளா? என்ன சொல்றீங்க? இல்லம்மா, ஆண்டாள் நமக்கும் ஸ்ரீமன் நாராயணுக்கும் உள்ள பந்தமானது எற்றைக்கும் 7 பிறவிக்கும் அந்த பந்தம் எப்பயுமே இருக்கும்ன்றது தெளிவுபடுத்துறா. கரெக்ட் தான். எப்பயும் ஏடாகுடமா பேசுற நீங்க இன்னைக்கு கரெக்டான விஷயத்தான் சொல்லியிருக்கீங்க. பிறவிய ஒழிக்கக்கூடிய எம்பெருமான் பிறவிய தரவா போறான் நம்மளுக்கு. கரெக்டா சொல்லிருக்கீங்க இன்னைக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். ஆண்டாள் இந்த விஷயத்த சொன்னான். ஆமா, ஆண்டாளுடைய அப்பாவான பெரியாழ்வார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? என்ன சொல்ல வரீங்க? எந்தை தந்தை தந்தை எந்தை தந்தை 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 தன் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழியே ஆட்செய்கின்றோம். இதுல என்ன விஷயம்? அதாவது இதுல என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறேன். இப்பயாவது என்ன கொஞ்சம் பேச விடமா? சரி சரி, சொல்லுங்க. என்னுடைய தாத்தாவும் உன்னுடைய தாத்தாவும் அந்த எம்பெருமானுக்கே அடியவர்கள். அவளுக்கு சம்பந்தப்பட்ட நமக்கும் அந்த பெருமானுக்கும் எப்பொழுதுமே பந்தம் நிலையா எப்பயுமே இருக்கும். கரெக்ட். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமா செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். நமக்கும் கண்ணனுக்குமான உறவு என்னென்னிக்கும் 7 பிறவிக்கும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு ஆண்டாள் திருவடியில வேண்டிட்டு, ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய கருட சுபர்ணா.